மார்ச் 18th இருந்து ஏப்ரல் 10th வரைக்கும் ஆல் 234 கான்ஸ்டிட்யூன்சில இந்த சர்வே நடந்திருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கு, இருந்தது 1.5 months 2 months முன்னால. அவங்க வந்து 24/7 கனெக்ட் ஆகல மக்கள் கிட்ட. இப்ப ஒரு 3 மாசமா தான் கனெக்ட் ஆறாங்க. 8000 ரூபாய் கிஃப்ட் கொடுக்குறாங்களே, நீங்க நம்புறீங்களான்னு. விமன் கிட்ட என்ன வருதுன்னா 1000 ரூபாய் சொன்னாங்க, 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப 2000 ரூபாய் எம்கே ஸ்டாலின் சொல்றாரு, அதுவும் கொடுப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை. அதனால இந்த 8000 ரூபாய்க்கு ஏதாச்சும் எங்களுக்கு பெண்கள் மத்தியில வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு, ரைசிங் டெண்டன்சி வருது. பட் பல அமைச்சர்கள் பல எம்எல்ஏக்கள் வந்து மக்களோட 24/7 கான்டாக்ட் இல்ல. ஆனா லக்கிலி என்ன, இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்னா, இப்போ இருக்கிறவங்கள நிறைய பேருக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பட் அவங்க எல்லாமே வந்து லீட்ல இருக்காங்க. இந்த ஃப்ளோட்டிங்கோ, அன்டிசைடடோ, நியூட்ரல் ஓட்டர்ஸோ இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. இந்த 2 நாள் 3 நாள் நம்ம சொல்ற மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு 1 monthக்கு முன்னாலே அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. எந்த சைடு ஹார்ஸ் இஸ் வின்னிங்கோ அது பக்கம் தான் மக்கள் போவாங்க. இந்த தோக்கிற குதிரை பின்னாலே யாரும் போக மாட்டாங்க. இந்த கடைசியில் ஒரு 0.5% என்னன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ், ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், அதுல மாறுறவங்க தான் இருப்பாங்களே தவிர மற்ற பெருசா ஒன்றும் மாற மாட்டாங்க. மை சென்னை 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் அக்னி நியூஸ் 24/7 எடிட்டர், முன்னணி அரசியல் திறனாய்வாளர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட 2026 தேர்தல் கருத்து கணிப்புகள் குறித்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்தலையும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய கருத்து கணிப்புகள் துல்லியமாகவே இருந்தது, எல்லா இடத்துலயுமே வந்து அதை பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல நீங்க நடத்தின கருத்து கணிப்பு விவரங்களை பார்த்தோம். இந்த கருத்து கணிப்போட சாம்பிள்ஸை எப்படி எல்லாம் எடுத்தீங்க? ஆக்சுவலா வந்து ரெஸ்பாண்டன்ஸ் வந்துங்க 36,248 ரெஸ்பாண்டன்ஸ் எடுத்திருக்கோம். நாங்க செகண்ட் ஒப்பீனியன் போல் 23rd லாஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஃப்ரம் சென்னை பிரஸ் கிளப். அது வந்து 1,00,000க்கு மேலான ரெஸ்பாண்டன்ஸ். ஷார்ட் பீரியட்ல இது எடுத்திருக்கோம் 36,248. நாங்க எப்போதுமே வந்து ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுப்போம். மற்றவங்க மாதிரி அவங்க சொல்றாங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. நான் சொல்றது நாங்க ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுப்போம். இந்த தடவை இந்த 36,248ல ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் 18 வயதுல இருந்து 30 வயது ஆண்கள் 5,765, 18ல இருந்து 30 வயது பெண்கள் 9,651, 31ல இருந்து 75 நம்ம டேப் பண்ணிடுறோம் அந்த வயசுக்கு. ஆண்கள் வந்து 10,239, பெண்கள் 10,533, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் 60. இது வந்து 234 கான்ஸ்டிட்யூன்சிலையும் இந்த சர்வே நடத்தப்பட்டது. இந்த சர்வேயோட இது வந்து எப்ப ஆரம்பிச்சோம்னா மார்ச் 18th இருந்து ஏப்ரல் 10th வரைக்கும் ஆல் 234 கான்ஸ்டிட்யூன்சில இந்த சர்வே நடந்திருக்கு. இது எல்லா பட்ட மக்கள்கிட்டயும் இது வந்து சர்வே எடுக்கப்பட்டது. சார், இப்ப நடத்தப்பட்ட சர்வேல வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்தெந்த ஃபேக்டர்லாம் வந்து இப்ப வந்துட்டு வெற்றியை வந்துட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் தீர்மானிக்க கூடியதா இருக்குது? குறிப்பா ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கும் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட வெற்றி தோல்வி தீர்மானிக்க கூடியதா இருக்குது? சார், ஆளுங்கட்சி டிஎம்கேக்கு ஃபேக்டர் இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கு, இருந்தது 1.5 months 2 months முன்னால. பட் இப்போ வந்து பல அமைச்சர்கள், பல திமுக அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள், மோஸ்ட்லி வந்து கார்பரேட்டர்ஸ், கவுன்சிலர்ஸ், அவங்க வந்து 24/7 கனெக்ட் ஆகல மக்கள் கிட்ட. இப்ப ஒரு 3 மாசமா தான் கனெக்ட் ஆறாங்க. அது ஒண்ணு. இந்த ஸ்கீம்ஸ், டிஎம்கே கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் மோஸ்ட்லி ஒரு 5-6 ஸ்கீம் சொல்றேன். அந்த கலைஞர் உரிமை தொகை, விடியல் பயணம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், உங்களுடன் ஸ்டாலின், இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, பல ஸ்கீம்ஸ், தாயுமானவர், இதெல்லாம் வந்து கிரவுண்ட் லெவல் மக்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அது இல்லாம இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால
இந்த 5,000 rupees அறிவிச்சாங்க பாத்தீங்களா, இந்த 3,000 பிளஸ் கோடை 2,000, அது வந்து நல்ல ரீச் ஆயிருக்கு விமன் பக்கத்துல. விமன் இதுல வந்து நல்ல ரீச் ஆயிருக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த 8,000 கிஃப்ட் நம்ம எடுக்கும் போது அது கேட்டுருந்தோம், 8,000 ரூபாய் கிஃப்ட் கொடுக்குறாங்களே, நீங்க நம்புறீங்களான்னு ஒரு கேள்வி. விமன் கிட்ட இருந்து என்ன வருதுன்னா, 1,000 ரூபாய் சொன்னாங்க, 1,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப 2,000 ரூபாய் எம்.கே. ஸ்டாலின் சொல்றாரு, அதுவும் கொடுப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை. அதனால இந்த 8,000 ரூபாய்க்கும் ஏதாச்சும் எங்களுக்கு ஃபேனோ, மிக்சியோ, ரெஃப்ரிஜிரேட்டரோ, வாஷிங் மிஷினோ வாங்குறதுக்கு உபயோகப்படணுன்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து எம்.கே. ஸ்டாலினோட இமேஜ் வந்து ஒரு 2 months-ஆ வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு, டே பை டே. அது மெயின்லி வந்து பெண்கள் மத்தியில வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு, அது ஒரு ரைசிங் டெண்டன்சி வருது. அதனால என்னன்னா, இப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் அது அப்படியே ஸ்லோவா அந்த ஒரு 1 month ப்ரோ இன்கம்பன்சி வேவா மாறுது. இதுதான் வந்து டிஎம்கேக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். பட் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இன்னும் இருக்கு சார். எந்தெந்த விஷயத்துல இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது? ஆன்டி இன்கம்பன்சி வந்து இந்த 5 yearsல வந்து கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க, ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் பல அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள் வந்து மக்களோட 24/7 கான்டாக்ட் இல்ல, 24/7 கான்டாக்ட் இல்ல. ஆனா லக்கிலி என்ன, இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் வந்து ஃபேஸ் பண்ற மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஜெயிக்கிறாங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கிற எம்எல்ஏஸ் ஜெயிக்கிறாங்க. இது ஒரு டிஃபரெண்ட் பெக்குலியர் சிச்சுவேஷன் தமிழ்நாடுல இருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் யார் இருந்தாலும் அடிச்சிடும். ஆனா இந்த வேவ் வந்து மினிஸ்டர்ஸ் யாராரு மேல ஆன்டி இன்கம்பன்சி, எம்எல்ஏஸ் மேல அவங்களுக்கு இப்போ வந்து 60க்கும் மேற்பட்ட பேருக்கு வந்து இது எம்எல்ஏ இது சீட் கொடுக்கல. பட் இப்போ இருக்கிறவங்கள நிறைய பேருக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பட் அவங்க எல்லாமே வந்து லீட்ல இருக்காங்க. இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், இந்த 2026ல இந்த கேபினெட், எம்.கே. ஸ்டாலின் கேபினெட்ல எந்த அமைச்சரும் தோல்வியை தழுவுறது இல்லை. எல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் what do you call edge அதுல ஜெயிக்கிறாங்க, லீட்ல இருக்காங்க. சோ சம்திங் இது பெக்குலியர் எலெக்ஷனா இருக்கு 2026. பட் it looks like M.K. Stalin is going to form the government in 2026 very easily. சார், இந்த எலெக்ஷன் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓட் பேங்கர்ஸ் விட்டுட்டு இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ்னு ஒரு கேட்டகரி இருந்துகிட்டே இருப்பாங்க. கடைசி நேரத்துல போலிங் பூத்ல போய் முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட கடைசி வரைக்கும் இழுத்தடிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டு இந்த தேர்தலை எந்த அளவுக்கு பிரதிபலிக்க போகுது? என்னங்க இந்த ஃப்ளோட்டிங் பல டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளோட்டிங், நியூட்ரல் ஓட்டர்ஸ், அன்டிசைடட் ஓட்டர்ஸ், இது மூணு தான் நேஷனல் வைட், இதுதான் வேர்ட்ஸ் யூஸ்டு. இந்த ஃப்ளோட்டிங்கோ, அன்டிசைடடோ, நியூட்ரல் ஓட்டர்ஸோ இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. இந்த 2 நாள் 3 நாள் நம்ம சொல்ற மாதிரிலாம் இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு 1 month முன்னாலே அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு தான் வாக்களிக்க போறோம்னு. நம்ம சும்மா வந்து 23rd எலெக்ஷன் 22nd மத்தியானம் லஞ்ச் சாப்பிடும் போது டிசைட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் 1 month முன்னாலே டிசைட் பண்ணிருப்பாங்க. எந்த சைடு வந்து வின்னிங் ஹார்ஸ், எந்த சைடு ஹார்ஸ் இஸ் வின்னிங்கோ அது பக்கம் தான் மக்கள் போவாங்க. இந்த தோக்குற குதிரை பின்னாலே யாரும் போக மாட்டாங்க. எப்போதுமே த்ரூஅவுட் இந்தியா இதுதான் வந்து ஒரு சினாரியோ. தமிழ்நாட்டிலயும் அப்படிதான் இருக்குது. அதனால வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ், வாட் யூ கால் அன்டிசைடட் ஓட்டர்ஸ், யூத் ஓட்டர்ஸ், இவங்க எல்லாம் டிசைட் பண்ணிருப்பாங்க. ஒரு அட்லீஸ்ட் 2-3 weeks முன்னாடி டிசைட் பண்ணிருப்பாங்க யாருக்கு போடணும்னு. இந்த கடைசியில் ஒரு 0.5% என்னன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ், ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், அதுல மாறுறவங்க தான் இருப்பாங்களே தவிர மற்ற பெருசா ஒன்றும் மாற மாட்டாங்க. ஒரு 2 weeks முன்னாலே தெரிஞ்சிடும் எங்க வந்து எந்த சைடு வந்து வேவ் போகுது, எந்த சைடு வந்து ஹார்ஸ் இஸ் கோயிங், வின்னிங் ஹார்ஸ் எந்த சைடு போகுதுன்னு தெரிஞ்சிடும். இந்த தேர்தலுக்கு அப்புறமேட்டு காணாம போகக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய கட்சிகள் எதுன்னு சொல்ல முடியுங்களா? 2026 எலெக்ஷன்ஸ் வந்துங்க ரொம்ப வெரி கால்குலேட்டிவ் எலெக்ஷன்ஸ். இது வந்து ரொம்ப வந்து என்னன்னா, இந்த ஸ்மால் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டெட் ட்ராப் மாதிரி இந்த எலெக்ஷன். இதுல அவங்க வந்து வின் பண்ணலன்னு வைங்க, அவங்க பார்ட்டி முடிஞ்சிடும். ஒண்ணு வந்து கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, அவருக்கு ஒரு
பயங்கரமான இது. அவர் வந்து இப்போ வந்து ஓட் பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா வந்து அவரை எந்த அலையன்ஸ்ல எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து சீமான். சீமான் வந்து இதான் லாஸ்ட் எலெக்ஷன் அவருக்கு. இன்னும் வந்து அவர் வந்து ஒரு அது யார் வேணா இருக்கலாம், ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே அலையன்ஸ் இல்ல பிஜேபி அலையன்ஸ் இல்ல நேஷனல் பார்ட்டி இல்ல காங்கிரஸ் அலையன்ஸ், யார் கூட வேணா போலாம். அவர் தனியா நின்னாருன்னா அவர் நல்ல கேடர் பேஸ் பார்ட்டி, அவர் ஒருத்தர் தான் கேடர் பேஸ் பார்ட்டி சீமானது. பட் எத்தனை நாள் தான் கேடர் வெயிட் பண்ணுவாங்க? தனியா போட்டிட்டு தோல்வி அடைஞ்சா ஒரு எம்எல்ஏ ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 5 கவுன்சிலரோ 10 கவுன்சிலரோ வரணும். ஒண்ணுமே இல்லாத நம்ம எத்தனை நாள் வந்து கேடர்ஸ் வந்து ஒரு தலைவருக்கு பின்னால் இருப்பாங்க? 2. மூணாவது வந்து லக்கிலி டிஎம்டிகே தப்பிச்சிட்டாங்க. இதுல டிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்தனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. திரும்ப வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும். அவரு நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இந்த தேர்தல் அவருடைய பேச்சில் நிறைய தடுமாற்றங்கள் பார்க்க முடிஞ்சது. அவரு தடுமாற்றம்னு அவருக்கு நல்ல அட்வைசர் இல்லைங்க, நல்ல அட்வைசர் இல்ல. ஒரு பெரிய அட்வைசர் இருந்தாரு, அதையும் லூஸ் பண்ணிட்டாரு. ஆதவ அர்ஜுன் அதையும் லூஸ் பண்ணிட்டாரு. அவர் இருந்திருந்தாலும் விசிகேவே இருந்திருக்காரு, அவர் உடைச்சிருப்பாரு விசிகேவை, புரிஞ்சுங்களா? பட் திரும்ப இன்டெலிஜென்ட் பொலிட்டிஷியன் அண்ட் செரிஸ்மெட்டிக் லீடர். நாங்க டெல்லி எல்லாம் கான்டாக்ட்ஸ் இருக்கு, எங்க கேட்டாலும் திரும்ப மேல வந்து ஒரு பெரிய ஒப்பீனியன் இருக்கு. ஒரு எப்படி மாயாவதி அது மாதிரி வந்து திரும்ப வந்து மதிக்கிறாங்க. பட் என்னன்னா அவருக்கு தடுமாற்றம். அவர் காட்டு மன்னார் கோயில்ல நின்று கூடாது, அவர் எம்பியா இருக்காரு, அப்புறம் வித்ரா பண்றாரு அவரு. பட் 8 சீட் வாங்கியிருக்காரு, ஒரு 60-70% ஸ்ட்ரைக்கிங் ரேட் வரும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் வரும், ஒரு 60 to 70%. பட் தட் இஸ் குட். பட் அவர் வந்து நார்த்ல ஃபைட் பண்றாரு இல்லையா, 1 இயர் எவ்வளவு காம்பினேஷனை ஃபைட் பண்றாரு அவரு. அதனால அது ஓகே, திரும்ப கூட இது பண்ணிடலாம். சீமானு இவருக்கெல்லாம் கொஞ்சம் இதுங்க, சீமானுக்கு ரொம்ப டேஞ்சருங்க இந்த எலெக்ஷன். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.